ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டெக்கிக்லே. ஃபஸ்ட்டு உங்களோட ஹெச் பேனலுக்குள்ளே வந்துருங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஷேரிங் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெக்வஸ்ட் ஆக்சஸ், கிவ் ஆக்சஸ்னு ரெண்டு இது இருக்கும். ரெக்வஸ்ட் ஆக்சஸ் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து வேற ஒரு ஹோஸ்டிங்க்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. கிவ் ஆக்சஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் கிவ் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த யாருக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணுமோ அவங்களோட மெயில் ஐடி வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடி போட்டதுக்கப்புறமா பெர்மிஷன் ரோலில் வந்து அட்மின் கொலாபரேட்டர்னு சொல்லி ரெண்டு இது இருக்கும். அட்மின் அப்படிங்கிறவங்க பில்லிங் ரிலேட்டடாக பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணுறது, ஆட்டோ பேமெண்ட் எனபிள் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கொலாபரேட்டர் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால சர்வீசஸ் மட்டும் தான் மேனேஜ் பண்ண முடியும். பர்ச்சேசஸ் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்கு கீழே வந்துட்டு விச் சர்வீஸ் வுட் யூ லைக் டு ஷேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தான் வந்து நீங்கள் எதை வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஹோஸ்டிங் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிஸ்னஸ் ஹோஸ்டிங் அந்த மாதிரி ஹோஸ்டிங் பிளான் நிறைய வச்சுருக்கலாம். டொமைன்லேயே வந்து நிறைய டொமைன்ஸ் வச்சுருப்போம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு எது ஆக்சஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல சூஸ் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹோஸ்டிங்கில் என்னென்ன டொமைன்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, என்னென்ன மெயில் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும். என்ன ஆக்சஸ் கொடுக்கணுமோ அதை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கிவ் ஆக்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஆக்சஸ் வந்து அவங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகிருக்கும். அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அக்செப்ட் இன்விடேஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே போதும். இந்த லிங்க் வந்து 48 hours வரைக்கும் வேலிடாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து இந்த இன்விடேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஹோஸ்டிங்கை ஷேர் பண்ணணும். இது தவிர வேர்ட்பிரஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்கலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜஸ்ட் 21 daysல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வெப்சைட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். அதுவும் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்கோட உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களை 21 days வெப்சைட் க்ரியேஷன் சேலஞ்சுக்கு ஜாயின் பண்ண இன்வைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவோம். ஸோ அது சொல்லி முடித்ததுமே டெய்லியுமே ஈஸியாக ஒரு ஃபாலோ அப் டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு. இதில் எந்த ஒரு கோடிங்குமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஜஸ்ட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரியல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த எண்ட் ஆஃப் த சேலஞ்சில் நீங்கள் ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு ரியல் வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதில் ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் ஜஸ்ட் 21 daysல உங்களால் 2 வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி இருக்கும். நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஸ்டாப் வெயிட்டிங், ஸ்டார்ட் பில்டிங். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். Join our 21 days website creation challenge today and let's turn your idea into reality.